அர்ச்சுனா நீ நடந்த பாதை. வணக்கம் ரோவலே, நான் சதீஷ். நான் சொல்லியிருந்த நான் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று விடுவேன். சரியாக 12 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன் சொல்லியிருந்தேன். நான் என்னவா இருக்கும் மட்டும் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீர்கள். என்னென்னு சொன்னால் அண்ணாவை பிடிச்ச உறவுகள் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு 28ஆம் தேதி அர்ச்சுனா அண்ணாண்ட பிறந்த நாள். அண்ணாவுக்கு எத்தனாவது வாழ்த்தண்டு தெரியாது, தம்பி சொல்கிறது. அர்ச்சுனா அண்ணா, என்னுடைய உயிர் அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று இணைக்கிறேன், பாருங்கோ. இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு எங்கட கிராமத்து பொடியல், எங்களோட சமுதாயம் சார்ந்த பொடியல். இப்போ நான் வந்து அர்ச்சுனா அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன்னு சொன்னால் எங்களோட கிராமத்து பொடியல் எல்லாம் சப்போர்ட் ஒரு பேலன்ஸோடு நான் பயணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கிராமத்தில் இருக்கிற முழு பேரும் மாமன், மச்சான், சித்தப்பன், அண்ணன், தம்பி அப்படி தான் எங்களோட கிராமமே அமைஞ்சிருக்குது. அந்த ஒரு வகையில் பெருமையாக சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சதீஷ் இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்குதா என்றது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். பார்த்துட்டு வாங்க வீடியோவை. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சுனா அண்ணாக்கிட்டைக்கு வந்து பிறந்த நாள். நாங்கள் எங்களோட ஊரில் கேக்கு வெட்டி கொண்டாட போகிறோம், வான வேடிக்கையோடு கொண்டாட போகிறோம். பாருங்க வீடியோவை ஃபுல்லாக. ஹாப்பி பர்த்டே பாடுங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு அர்ச்சுனா அர்ச்சுனா. இது வந்து அரசியல் நோக்கமாக எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் கேக் வெட்டணும் பண்ணுற ஒரு ஆசையில் தான் நான் செய்கிறேன். சரி, இது வேறு ஒரு கட்டாயமும் இதுவும் இல்லை. கொண்டு வா. அவ கல்லு செட் பண்ணிட்டியா? ரைட். அப்படியே மேலே பிடிக்கும். அப்படியே சுத்தி அங்க எடுத்துட்டு அப்படியே சுத்தி அங்க எடுத்துட்டு ஓகே, பார்த்துருப்பீங்கள நம்புகிறேன். இது வந்து என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. என்னென்னு சொன்னால் நான் அதுக்காகத்தான் இந்த முதன்னாத்தே பொங்கலில் வெற்றாப்பிள்ளை கண்ணையம்மனில் அர்ச்சுனை செய்யணுமென்று செய்தேன். அதுவும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுமெண்டு. அடுத்த ஒரு விஷயம், 25ஆம் தேதி என்னுடைய நண்பன்ற பிறந்த நாள், 26 என்ற பிறந்த நாள், 28 அண்ணாண்ட பிறந்த நாள். அப்போ இது வந்து ஒரே மாதத்துக்கு வருது. அப்போ எவ்வளவுத்துக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு பயணம் என்று பாருங்க. நான் 8ஆம் நம்பர், அண்ணா 1ஆம் நம்பர். 8க்கு மட்டுக்கும் சாகும் வரையும் பொருத்தம் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு உண்மையிலேயே ஏன் பிடிச்சிருக்கு, என்னத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதை விட உண்மையும் நேர்மையும் அண்ணாட்ட இருக்கிறபடியாக நான் அவரோட இவ்வளவு காலமும் பயணிப்பேன்ன்றதை வந்து சொல்லிக்கொள்ளணுமென்று ஆசைப்பட்றேன். என்னைய நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சிருக்கணும். எங்களோட ஊரில் இருக்கிற ஒருவரும் அப்படியான விமர்சனம் வைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நான் என்ன முடிவெடுத்தாலும் என்னோட ஒத்து வருவினம். அவ்வளவுத்துக்கு என்னோட அந்த ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயம் எங்களோட சமுதாயம். அடுத்தது வந்து எங்களோட கிராமத்தில் இருக்கிற பொடியல் எல்லாம் வந்து இளம் பொடியல் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு விளையாட்டில் வந்து ஆர்வம் கூடின பொடியல். இப்படியான ஒரு செயல்கள் வரையக்குள்ள அவங்க ஒத்து வந்து எல்லா இடத்துக்கும் நிற்பாங்களே என்னோட. அதை நான் இதில் தெரிவித்து அவங்கள எங்களோட உற்படிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவைகள் இப்படியான இதெல்லாம் செய்துட்டு அவங்களுக்கு விருப்பம் பெருசாக கத்தோணும், கூவடிக்கணும்,
பெருசாக என்ஜாய் பண்ணி செய்யணுமென்ற ஆசை. ஆனால் நான் சொன்னான் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு சத்தம் சலார் இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூவண்ட பக்கத்தில் நிற்கிறவன் சொல்லுவான், சத்தம் போடாத, கூ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அந்த எங்களோட பொடியல் அண்ணாவில் நான் வச்சுக்கிற பாசத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. மற்றது ஏன் நான் எங்களோட பொடியலை ஒண்டா கொண்டு அதில் நிப்பாட்டேலின்னு சொன்னால் அவங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நீ ஒரு லட்சியம், உன்னுடைய ஒரு லட்சியம் அடையக்குள்ள கண்டிப்பால் நாங்கள் உன்னோட பின்னுக்கு நிற்கிறோம், சும்மாவே நிற்கிறோம். ஆனால் நீ லட்சியத்தை அடைஞ்சோடனே நாங்கள் முழு பேரும் உன்னோட சேர்ந்து அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நீ இப்போ அண்ணாக்கு செய்கிற, அர்ஜுனா அண்ணாக்கு செய்கிற சில விஷயத்தை நீ ஹாப்பியாக செய்யலான்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு சப்போர்ட்டோட நின்று இந்த விஷயத்தை செய்ய அவங்க எல்லாருக்கும் நன்றிடாப்பா என்ற உருப்படிகளுக்கு நன்றி. என்னென்னு சொன்னால் ஒரு கிராமத்தின் வளர்ச்சி தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு சிந்தனை. நான் உண்மையை சொல்கிறேன், எங்களோட கிராமம் நிறைய பின்தங்கின கிராமம் மாதிரி இருக்கிறபடியாக நான் அர்ஜுனா அண்ணாவோட பயணித்து அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களோட கிராமத்தில் நிறைய வளர்ச்சி பெறணும், வளர்ச்சிகளை மாற்றி கொடுக்கணும், முன்னேற்ற பாதையில் போகணும். அப்போ நான் பயணிக்கணுமென்று ஆசைப்படுறது அண்ணாவோட. என்னென்னு சொன்னால் அண்ணாண்ட உண்மையும் நேர்மையும் தன்மையும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் பின்னால் போவேக்குள்ள என்னையை நம்பி எங்களோட கிராமம் பலம் பெறும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய ஆசை. என்னென்னு சொன்னால் என்ற பிள்ளைகள் இனி இங்கே வாழ போயினோம், அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்திட்டு நாங்கள் செத்து போனால் கூட அது ஒரு ஹாப்பியாங்கிற பிள்ளைகள் வாழணும். அதுதான் நான் மனசில் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் இப்போ செய்கிற சில விஷயம் எனக்கு அடுத்த பின் தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக போய் அமையும்ன்றது தான் என்னுடைய கனவு, லட்சியம் கூட. என்னென்னு சொன்னால் நாங்கள் லேசில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிற ஆக்களில் தெரியும் தானே, அதால் நான் அப்படி ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். என்னென்னு சொன்னால் அர்ஜுனா என்ற அரசியல் கட்சியில் நான் ஒரு மெம்பராக இணைய போகிறேன், இணைவன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் அர்ஜுனா அண்ணா எங்கே போனாலும் அந்த 4 பேரோட திரிகிறது, அண்ணா உண்டு, அக்கா உண்டு, 2 அண்ணாக்களோட திரிகிறது. பார்க்கக்குள்ளே எல்லாரும் நினைக்கிறது இவ்வளவு தான் அரசியல், அண்ணாண்ட அரசியல் பயணத்தில் இருக்கிற ஆக்களை உண்டு நினைக்கிற மாதிரி எனக்கு தோன்ற ஒரு சின்ன ஒரு வேதனையாக இருக்கிறது. 5ஆவதாக நான் வந்துடுவேன், அவங்க விரைவில் 5ஆவதாக வந்துடுவேன். அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே இன்னும் ஒரு இதில் இறக்கிடுங்கோ, அதையும் தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் என்று சொன்னால் சும்மா இருந்து நாங்கள் எவ்வளவுத்தை இன்னத்தை செய்தாலும் எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. கண்டிப்பாக ஒரு அரசியல் பயணத்துக்கு இருக்கணும். ஏனென்று சொன்னால் அரசியல் தான் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும், அரசியல் தான் நிறைய நல்லது செய்ய வைக்கும். அதை நான் இதில் தெரியப்படுத்துகிறேன். நான் எங்களோட இதுவரைக்கும் எங்களோட ஊர்லேயே இப்படி அரசியல் பிளான்லாம் நான் திடீர்னான்னு கேட்டால் எங்களோட ஊரில் இருக்கிற ஒருத்தருக்குமே அது தெரியாது. இதுலேயே அதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் கனகாலத்துக்கு இதை இழுத்து கொண்டு போக இயலாது, உண்மையோட ஓப்பனாக கதைச்சிடணும். அதுவும் இன்றைக்கு அண்ணாண்ட ஒரு பிறந்த நாளாண்டு சொன்னால் அண்ணா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும், தம்பி கேட்டுட்டான் அப்படின்றது. மற்றது எனக்கு ஆரம்பத்தில் விஷரன் லூசன்ன்றெல்லாம் கதைச்ச ஆக்கள் இப்போ கொஞ்சம் பணிவாக கதைக்கணும். என்ன காரணம்னு சொன்னால் இப்போ உண்மையை சொன்ன என்ன அர்ஜுனான்ற தம்பி அப்படின்ற அளவுக்கு என்னுடைய ஒரு அந்தஸ்து உயர்ந்திருக்குது. அப்படி நிறைய பேர் அதை சீரியஸாக கதைக்கிற மாதிரி வந்திருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ என்னை புரிஞ்சு கொள்ளாத உறவுகள் எல்லாம் இப்போ புரிஞ்சு கொள்ளணும், அதை என்ன இதில் தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது ஒரு முக்கியமாக இந்த வீடியோக்குள்ளே அதையும் சொல்லிவிட்டு நான் முடிக்கணுமென்று ஆசைப்பட்றேன். நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் அந்த சாவகச்சேரி தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு. எனக்கு தெரியும் அந்த தேங்காய் விற்கிற அந்த அப்பா அர்ஜுனா அண்ணாவை கொஞ்சம் குறையாலாம் கதைச்சிருந்தவர். அந்த வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். நான் அது அவருடைய புரிதல். ஆனால் அவர் சொல்லியும் சொல்லாமலும் அவற்றை வாயால் வந்த வசனம் இனி அர்ஜுனா அண்ணாவை திருப்பி சாவகச்சேரி மக்கள் தேடும் அப்படி என்றதை அவர் சொல்லாமல் சொன்ன அவருடைய வார்த்தைகளால் நான் அதை அவதானித்தபடியாக தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். மற்றும்படி என்னை கொமெண்ட் பண்ணின உறவுகளுக்கு நான் சொல்கிற ஒன்று தான், நீங்கள் யோசிக்காதீங்க, நான் தவறான ஒரு வீடியோவோ தப்பான ஒரு ஐடியாவிலேயோ வீடியோ போட மாட்டேன். நான் ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொன்னால் நிறைய நேரம் யோசிப்பேன், நிறைய விஷயங்களை யோசிப்பேன். ஏன்னு சொன்னால் இது போய் சேர்றது சும்மா ஒரு சின்ன ஒரு வலைதளம் இல்லை, நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்றது. இதில் சின்ன ஒரு புலையான ஒரு விஷயத்தை நாங்கள் கதைச்சிட்டோம்டா கூட அது
எங்களுக்கு ஒரு எங்களை வந்து ஒரு பின்னோக்கி கொண்டு போயிடுமென்ற ஒரு அடிப்படை ஒரு இது என தெரியும். அதால் நான் வந்து யோசித்து தான் நிறைய விஷயம் போடுவேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த அப்பாவுக்கு நான் சார்ந்து அந்த அப்பா நல்லமன்றதை வந்து நான் துல்லியப்படுத்தி சொல்ல வரையில் நான் சொன்ன விஷயம் வந்து அவரே அர்ச்சுனா அண்ணாவை கூடாதுன்னு கதைச்ச வாயால் நல்லதுன்னு சொல்கிற காலம் வரும், காலம் வந்து கொண்டு இருக்குது அப்படி என்றதை தான் நான் வந்து அந்த வீடியோவில் மையம் வச்சு சொல்லியிருந்தேன். என்னுடைய வீடியோக்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கோ. சதீஷ் என்ன விஷயத்தை கதைக்கிறான்ன்றதை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஹாப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த இங்கிலீஷ் வாயலுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக நான் அண்ணாவோட பயணிக்கிறேன்னு சொன்னால் முதலாவது இங்கிலீஷ் கொஞ்சமாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சிங்களம் கொஞ்சம் நான் கற்றுக்கொண்டு வாரேன். ஏனென்று சொன்னால் தச்சு தவறி எங்கே ஒரு முட்டாள் மாதிரி அங்கே நின்றக்கூடாது. ஒரு சில இடங்களில் அர்ச்சுனா அண்ணா கதைக்கிற மாதிரி நாங்களும் அடித்து நொறுக்கி கதைச்சிட்டு வரணும். ஏன்னு சொன்னால் தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 மொழியையும் வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணுமென்று ஆசைப்பட்றேன். வெகு விரைவில் அது என்னுடைய ஒரு முயற்சியில் அது வெற்றி அளிக்குமென்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லிக்கொண்டு அண்ணாடைய பிறந்தநாள் இதை நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணுங்கோ, அண்ணாக்கு தெரியப்படுத்துங்கோ, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கோ. ஏன்னு சொன்னால் எனக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது, செய்துட்டேன். ஆனால் இதில் வந்து இவ்வளவு காலத்துக்கும் அண்ணாக்கு இப்படி யாரும் கேக்கு வெட்டி இப்படி படி கொளுத்தி எல்லாம் செய்ததா என்று எனக்கு தெரியாது. நான் தான் அது செய்தேன் அப்படி என்று ஒரு பெரிய ஒரு ஆசையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சந்தோஷமாக பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே. கயவர்கள் செருப்பு மாலை சூட்டினாலும் வீழ்வதில்லை. காலமெல்லாம் உண்மைக்காக நின்ற மனம் தாழ்வதில்லை. அர்ச்சுனா நீ நடந்த பாதை அஞ்சும் பாதை அல்லவே. அடக்குமுறை வந்த போதும் அசையாத தீபம் நீயே. தூற்றும் சொற்கள் வீசினாலும் துவளாத நெஞ்சம் கொண்டாய். துன்பக் காற்று வீசிய போதும் துளியளவும் சோர்வதில்லை. மண்ணின் குரல் கேட்டவனாய் மக்களின் பக்கம் நின்றாய். மறைக்க நினைத்த உண்மைகளை மலை போல உயர்த்தி வைத்தாய். கயவர்கள் செருப்பு மாலை சூட்டினாலும் வீழ்வதில்லை. காலமெல்லாம் உண்மைக்காக நின்ற மனம் தாழ்வதில்லை. அர்ச்சுனா நீ நடந்த பாதை அஞ்சும் பாதை அல்லவே. அடக்குமுறை வந்த போதும் அசையாத தீபம் நீயே. இகழ்ச்சி வந்து சூழ்ந்த போதும் இமையளவும் கலங்கவில்லை. எதிர்ப்பு வந்து நின்ற போதும் எளிதாக விலகவில்லை. நம்பிக்கையின் விதை விதைத்து நாளையொளி காட்டுகின்றாய். நெஞ்சங்களில் வாழும் பெயராக நீ என்றும் நிலைத்திருப்பாய். செருப்பு மாலை சூட்டியோரின் செயல் வரலாறில் மறைந்திடும். சேவை செய்தோர் பெயரோ மக்கள் நினைவில் நிலைத்திடும். அர்ச்சுனா என்ற பெயர் இன்று உறுதியின் ஓர் அடையாளம். அஞ்சாத நெஞ்சம் கொண்டோர்க்கு என்றும் நீ ஒரு உதாரணம்.